சித்தப்பாக்கா நல்ல யோசனை பண்ணிக்கோ. இறங்கு இறங்கு. முடிவு பண்ணிட்டியாக்கா? நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன். அப்போ உன் மாப்பிள்ளைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது? சத்தியமாவது சக்கரை பொங்கலாவது அவன் பாட்டுக்கு மண்டையை போட்டான். அந்த சத்தியத்துக்காக என் ஒரே மவளை நான் இழக்க முடியுமா? ஆத்தாடி ஆத்தா, வேண்டாம் வேண்டாம். நான் இப்பவுமே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிவிடுவேன், என் மவளெல்லாம் கல்யாணம் பண்ணி தரவே மாட்டேன்ப்பா. எம்மா என்ன பாட்டு படிச்சான், உம்மா உம்மா எம்மா. இதே முடிவுல தெளிவா இருக்க. அந்த வண்டியை விட்டுட்டு அப்புறமா வாரேன்னு. நான் வரலனாலும் நான் சொன்னதை மட்டும் யோசிச்சுக்கிட்டே இரு. நான் எங்க இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். வரமாட்டியாக்கா? வரலாம், வராமலும் போகலாம், என்னனாலும் நடக்கலாம். வாரேன், பாய். 2 நாளா ஹாஸ்பிட்டல் போகல. இனியால் அப்பா என்னைய போட்டு பிளக்க போறாரு. போதும் போது எப்ப அது சேலையெல்லாம் கிட்டிட்டு எப்படிதான் இருக்காங்களோ, பாவம் தான் இந்த பொம்பளையாளுங்க. முதல்ல போய் இதை கழட்டி போட்டுட்டு எப்பவும் போட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டியூட்டிக்கு போகணும். என் புருஷன் தான் அவதாரம் எடுத்து வந்திருக்காரோ என்னமோ. என் புருஷன் சொல்லிட்டு போற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆம்பளை மாதிரி தானே இந்த அக்கா இருக்காங்க. அதனால என் புருஷன் தான் வந்திருப்பாரோ ஆவியாயி. நான் போட்ட ஸ்கெட்சு கரெக்டாக ஒர்க் ஆகும். எப்படினாலும் இந்த கிளவி கூப்பிட்டு எல்லாரையும் கல்யாணம் வேண்டாம்னு தான் சொல்லிடும். அதையும் மீறி நடக்கலைன்னா அடுத்து ஏதாவது பண்ணணும். ஆனால் இதுலேயே முடிஞ்சிருந்தான்னு நினைக்கேன். பார்ப்போம். புகழ் போட்ட ஸ்கெட்ச் என்றைக்குமே மிஸ் ஆகாது. என் மவராஜா எங்க போயிருந்த ஆளையே காணும். ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். வெளியே போயிருந்தேன் சித்தி. சித்தி, இந்த பாட்டி எங்க வீடு பூரா தேடின காணவே இல்லை. மவனி சரக்கு வாங்கிட்டு வந்திருக்க போல. என்ன மவராஜா, உன்னை நல்ல பையன் நினைச்ச இப்படி சரக்கு வாங்கிட்டு வந்திருக்க? நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா? சொல்லு, எப்படி வாயை பழக்கார உங்க சித்தப்பா? இது எனக்கு இல்ல, நம்ம வீட்டுக்கு புதுசா வந்த பாட்டிக்கு. சரி காரமோ, கிளவி குடிப்பா போல தெரியுதே. இல்ல சித்தி, இது ஏதோ கால்வழி தைலம்மா. அவங்கதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்னப்பா சரக்கு பாட்டுல யாராவது கால்வழி தைலத்தை ஊத்தி கொடுப்பாவளா? கதை விட்டுக்கிட்டு இருக்க. நீயும் ஆரியாவும் குடிக்க தானே போறீங்க. சித்தப்பா, எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் அப்படி சொல்லுவீங்க? இப்ப அவருக்கு வாயில வாங்கி ஊத்தணும்ல, அதுக்குதான் அந்த வரத்துக்கு வராரு. நீ அது என்ன மறந்தோ மாயமா கொண்டு தூர ஊத்து. இல்ல, அந்த பாட்டி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த பாட்டியை காணும்பா. 2 நாளா வீட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருந்தது. அது பாட்டி மாதிரியா இருந்தது. அங்க உடவும் இங்க உடவும் தாவமும். அது நடவடிக்கையே ஒரு மாதிரி வினோதமா இருந்தது. திப்பு திடீர்னு ஆளை இங்கே ஓடிட்டு போலக்கு. சம்பளமும் வாங்கல. ஆமா, அழைச்சி சதன சம்பளம் கொடுக்காத ஒரு வேலையும் செய்யலையே. ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அலைஞ்சது. பாண்டியம்மா கிட்ட தான் குசு 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 குசுன்னு பேசிட்டே கிடந்தது அந்த கிளவி. வரும்போது பார்த்தேன், அத்தை வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அவ சிரிச்சாதானே அது ஆச்சரியமே. அவ அழுறதுல என்ன ஆச்சரியம்? வா, என்னன்னு போய் பார்ப்போம். ஸ்டைலு தான், சூப்பர் ஸ்டைலு தான். பிராந்தி பாட்டில தூர போட்டுப்பா கையில வச்சுக்கிட்டு இருக்காத, பார்க்க அசிங்கமா இருக்கு. தூர போடாத மைசன், எனக்கு கொடுத்துரு. வயசான காலத்துல குடிக்கணுமோ? நாக்கு அப்படி கேக்குதோ? நாக்கு அறுத்து விட வருது. போட்டி அத்தை, ஏன் இப்படி நின்று அழுதுகிட்டே இருக்கிய? உள்ள போய் படுக்க வேண்டியதானே? இல்ல இல்ல, எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் பேசணும். எல்லாரும் வெளியே வாங்க. என்ன பாண்டியம்மா, வெளியே நின்று எந்த நேரமும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? மைனி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கோவப்படாம கேட்கணும். சொல்லு. மவராஜனுக்கும் என் அவளுக்கும் கல்யாணம் நடக்கிறதா நம்ம பேசி வச்சிருந்தோம்ல. ஆமா, அடுத்த மாசம் கல்யாணம். இப்ப என்ன அதுக்கு? அந்த கண்ணாலம் வேண்டாங்க்கா. அந்த கண்ணாலத்தை நிறுத்திருங்கக்கா. எனக்கு அதுல துளியும் விருப்பமே இல்ல. ஐ ஜாலி ஜாலி. இல்ல, பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிட்டு போலியே. உனக்கு என்ன பைத்தியமா? என் தம்பி சாகும்போது சத்தியம் வாங்கிட்டு சொன்னா, அவன் சத்தியத்தை நிறைவேற்றாம இருந்தா அவன் மனசு என்ன பாடுபடும்? அவன் ஆத்ம சாந்தி கிடையாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என் மவ வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என் மவ வாழ்க்கையை நான் நாசம் பண்ண விரும்பல. வேண்டவே வேண்டாம். இந்த பையன் என் மவளுக்கு வேண்டாம். மவராஜனுக்கு என்ன குறை? என் மாமா ஆரியாவது அப்பப்ப மெண்டல் கணக்கு ஏதாவது பண்ணுவான். மவராஜன் சொக்க தங்கம். அவனை வேண்டாங்க நீ. என்னாச்சுத்த, என்ன பிரச்சனை? சொல்லட்டுமா சொல்லட்டுமா? உம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா. என்னடி அவனுக்கு போய் உம்மா கொடுத்துட்டு இருக்க? மெண்டல் மெண்டல். அவன் மருமவன். ஐனியோ, நான் உம்மா கொடுக்கல. இன்னைக்கு நடந்ததை பார்த்தேன், அதைதான் செஞ்சு காமிச்சேன். அப்ப ஏதோ ஒரு தப்ப உணர்வார்ல மாப்பிள்ளோய். ஒண்ணுமே புரியல எனக்கு. பஸ் ஸ்டாப்ல ஒரு பிள்ளைக்கு இதே மாதிரி உம்மா கொடுக்கறத நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். பஸ் ஸ்டாப்லயா? நீங்க எங்க அங்க வந்தீங்க? ஆமா, மருந்து வாங்குறதுக்கு கோடு வேர்டு. அது என்ன இப்போ பிரச்சனை?
எந்த பிள்ளைக்கு உமா கொடுத்த பஸ் ஸ்டாப்ல? இல்ல டாக்டர் போக வேற ஒரு ஆள் வேற இருக்கா. எத்தனை பேர் தான்ல உங்க லிஸ்ட்ல? அட கடவுளே, அந்த புதுசா வந்து பாட்டி இருக்குல்ல மணிமேகலை, அந்த பாட்டி தான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு பிள்ளைக்கு உமா கொடுக்க சொல்லிச்சு. பழி போடாதுங்க மருமோனே, பழி போடாதுங்க. மணிமேகலை அக்கா வேற யாருமே இல்ல, என் புருஷன் தான் அந்த மாதிரி உருவம் எடுத்து வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த அக்கா இல்லாத நேரம் பார்த்து அவங்க மேல பழி போடாதுங்க. வேணா அவங்கள கூட்டு வந்து அவங்க தான் சொன்னாங்க நிரூபிங்க பாப்போம். நான் எதுக்குத்தான் நிரூபிக்கணும்? பாண்டியம்மா மெண்டலு எப்ப பார்த்தாலும் தலையை விரிச்சு போட்டு வான ஊழ விட்டுக்கிட்டு இருக்கா. உள்ள போட்டி கல்யாணம் நடந்தே தீரும். எங்க இருங்க வடிவு மைனியோய், ஏன் அவ கல்யாணத்தை முடிவு பண்ணதுக்கு நீங்க யாரு? என் புருஷன் 1000 சத்தியம் வாங்குவாரு. என்கிட்ட கூட தான் அவர் குடிக்கவே மாட்டேன்னு பல சத்தியம் பண்ணாரு. தினமும் குடிக்க தான் செஞ்சாரு. அந்த சத்தியத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. இவர் சரி கிடையாது, இந்த மருமவன் சரியில்லை. பஸ் ஸ்டாண்டா தெரியுதாரு. பொம்பளை விஷயத்துல வீக்கு. அது போக குடிப்பாரு, ரகலை பண்ணுவாரு, நிறைய கொலை பண்ணிருக்காருன்னு எனக்கு ஒரு சந்தேகம். கடவுளே, அத்தை உங்க நாக்கெல்லாம் அழுகிரும். என் நாக்கு அழுவினாலும் பரவாயில்லப்பா, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல கொலைலாம் பண்ணிருக்கியாம யாருல? சும்மா இரு பைத்தியக்காரா. மவராஜன் எல்லாம் இப்படி பேசுனா உண்மையில உனக்கு நாக்கு அழுவிரும். ஆளு மண்டையும் பாரு. மெண்டல் ஆஸ்பத்திரியில இருந்து உனக்கு என்ன தெரியும்? லூசு பிடிச்சவள. கல்யாணம் நடக்கும். இங்க இருங்க வடிவுமைனியோ, கல்யாணம்லாம் நடக்காது. எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியாச்சு. என் மவகிட்டையும் நான் பேசிக்கிடுதேன். ஆமா, எங்களை கட்டாயப்படுத்துறீங்க, நாங்க ஊருக்கு ஓடிடுவோம். மவளுக்கு கல்யாணம் வேண்டாம். நல்ல மாப்பிள்ளையா நான் பாத்துக்கிடுதேன். நான் இங்க இருக்கணும்னா இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசாதுங்க. மவராஜா, உனக்கு எதுவும் மனசு கஷ்டமா இருக்கும்ல? இப்படி வேண்டாங்கால. அப்படிலாம் இல்லத்த, நானே உங்க எல்லாருடைய கட்டாயத்தின் பேர்ல தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தை இந்த அளவுக்கு பேசுனதுக்கு அப்புறம் எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் வேண்டாம். ஒளிஞ்சு போ, கல்யாணம் வேண்டாம். ஆளு மூஞ்சி பாரு. என் தம்பி ஆத்மா நீ சும்மா விடாது பாரு. ஆமா, உசுரோட இருக்கும்போது ஒரு நாதையும் வந்து பார்க்கல. செத்ததுக்கு அப்புறம் சத்தியத்துக்காக துடிக்காவலாம். இந்த உலகமே இப்படித்தான். ஒரு ஆள் செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படைப்பாங்க. உயிரோட இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு ஒரு 5 பைசாக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு கிடையாது. ரொம்ப தத்துவம் பேசாத. கல்யாணம் கேன்சல் போ. எம்மாடியோ, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பாண்டியமாத்த சிரிச்சு இன்னைக்குதான் பார்த்திருக்கேன். எம்மா ஐசு நல்லா இருக்கேட்டி? நல்லா இருக்கேம்மா. என்ன மாப்பிள்ள, கல்யாணம் ஆகி 10 நாள் கூட அவ்வளவுக்குள்ள டியூட்டிக்கு கிளம்பியாச்சு போல. என்னத்த செய்யறது, போலீஸ் வேலைனாலே அப்படித்தான். எனி டைம் டியூட்டிலே இருக்கணும். தாலி கட்டி முடிச்ச உடனேயே எனக்கு டியூட்டி தான் இருந்தது. லீவே போட மாட்டேக்காருமா. ஒரே டியூட்டின்னு ஓடிட்டு இருக்காரு. ஹனிமூன் கூட இன்னும் போகல. வெளியெல்லாம் போயிட்டு வாங்க மாப்பிள்ளோய். அடுத்த வாரம் லீவ் போட்டு கூட்டு போகணும். சரி மதியானம் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். இல்லத்த, நான் போயிட்டு வருவேன். மதியானம் வந்து சாப்பிடுதேன். சரி. ஏல தம்பி, இந்த கொடுமையை நீ கேட்க மாட்டியா? எம்மாடி, இந்த மூதேவி எதுக்கு இங்க வந்தது? உங்க அக்கா கறி வந்துட்டாளா? நல்ல நாளதுமா இழுவிக்கிட்டே வந்து நிப்பா. ஏக்கா என்னாச்சு? மாப்பிள்ளை பொண்ணு வந்திருக்கீங்களோ? உங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கூட வைக்க முடியல. என் புருஷனையா அடிச்சு விரட்டிட்டாரு. அடிச்சாரா? பொண்டாட்டி கை நீட்டி அடிக்க கூடாது, அது சட்டப்படி குற்றம். வாங்க, அவரை போய் என்னன்னு கேட்டு அரெஸ்ட் பண்ணுவோம். ஏங்க சும்மா இருங்க. இது அவங்க 2 பேருக்கு எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். அப்படி இல்ல ஐசு, என்னன்னு பாக்கணும்ல. எங்க அக்கா ஒரு மெண்டல் மாதிரி கத்திட்டு இருப்பா. நீங்க கிளம்புங்க. நீங்க ஸ்டேஷன் போயிட்டு அப்புறமா வாங்க. சரி, நீங்க உட்கார்ந்து அழுங்க, நான் போயிட்டு வரேன். உட்கார்ந்து அலைஞ்சுழுதாரு. என்ன போலீஸ் இவரு? ஏல தம்பி, உன் மச்சாயினை அடிச்சுட்டாருல, அவர் என்னன்னு வந்து கேளு. எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் இருக்கா? மாசத்துல 3 வாட்டி அண்ணன்ட்ட சண்டை போட்டு வரதே உங்களுக்கு ஜாலியா போச்சு. நீங்க என்ன வயசான காலத்துல சண்டை போட்டு அடிக்கிய? பிள்ளைகளுக்கு நம்ம தான் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கணும். நம்மளே இப்படி கண்ணை கசிக்கிட்டு போனா பிள்ளைகளும் எப்படி ஒழுங்கா வாழும்? உன் சோழியை பார்த்துட்டு போ, எனக்கு தெரியும். இந்த வந்துட்டுல ஒவ்வொரு வீடா போய் மூட்டி விட்டுக்கிட்டு குடும்பத்தை கெடுத்து விட்டுறதான் இதுக்கு வேலையே. எங்க போகுதோ அந்த குடும்பம் விளங்காது. அந்த குடும்பத்துல எல்லார்ட்டையும் ஒன்னொன்னா சொல்லி கொடுக்கறதா இதுக்கு வேலை. நீ கவலைப்படாத, இங்கேயே இரு. அவரே வந்து கூப்பிடட்டும். சரியில்ல ஐசு, அழகா இருக்கேட்டு. அழகா என் வீட்டுக்கு மருமவளா வந்திருக்கலாம். அங்க ஒரு தினக்கா பாரு, வெறும் மங்கூனி, ஒன்னும் தெரியாது. சும்மா ஒரு மாதிரி இடிச்சிருச்சுட்டு நிற்கும். நீ எவ்வளவு அழகா அறிவா பேசுத. பாத்த உனக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை பேசிக்கிட்டே இருக்காத. சி, இந்த பிள்ளை என்ன இப்படி இடம் தெரிஞ்சு பேசுது? உள்ள என்ன நடக்குன்னு தெரியவே மாட்டேக்கு. 2 பேரும் என்ன பண்ணுவாவ? நானும் டெய்லி வந்து பார்க்க ஜன்னலை திறந்த மாதிரி இல்ல. ஜன்னலை அடைச்சிட்டு என்னதான் செய்வாவளோ 2 பேரும். கொஞ்ச நேரம் நிப்போம், ஏதாவது நடக்கும். எப்பா கதவை திறப்பா. போடு எந்த பையன்
தம்பி மணி என்னப்பா? எப்பா நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. அம்மா அடி அடினா அடிக்க. அடிக்காளா? நாசமா போறவ எதுக்கு அடிக்க உனிய? கன்சிகாத்திட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதுக்கு அடி அடினா அடிக்கப்பா. உங்க அம்மாலாம் பொம்பளையே கிடையாது, பிசாஸ் ஆயிட்டா. நீ உள்ள வாப்பா. கன்சிகா, யார் வந்திருக்கான்னு பாரு. ஐ குழந்தை பையா வா. ஆண்டி நான் இங்க தான் இருப்பேன். எங்க அப்பா கூட தான் இருப்பேன். உங்களுடைய சோறு வாங்கி சாப்பிட்டதுக்கு எங்க அம்மா அடி வெளுத்துட்டா. நான் உனக்கு சோறு கொடுத்தது எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரியலையே. ஆனா எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டு எங்க அம்மாவுக்கு ஏதாவது பவர் இருக்குமோ? உங்க அம்மாவுக்கு ஒரு பவரும் கிடையாது. அந்த நாசமா போற உமா தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம். அவ தான் கோல் மூட்டுற பவரை வச்சு கோல் மூட்டிட்டா. உமாவுக்கு எந்த வேண்டாத வேலை? சின்ன பிள்ளையெல்லாம் மாட்டி விடுவாளா? கோல் மூட்டுறதுல அவளுக்கு கிடைக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷம். இந்த உலகத்துல அந்த சந்தோஷத்தை அவளுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாது. அவ்வளவு சந்தோஷம். இப்படி ஒரு சந்தோஷமா? தூ. குழந்தை பையா நீ இங்கேயே இரு. உனக்கு தினமும் விதவிதமான சாப்பாடு நான் செஞ்சு தரேம்மா. சரி ஆண்டி. கன்சிகா, நானும் என் மகனும் வந்து உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணதோமோ? ஐயோ மண்டக்கிட்டு ஐயா, முதலாளி ஐயா, நீங்கள் தானே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். எனக்கு இந்த குழந்தை பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்கு சோறாக்கி கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன குறைஞ்சி போயிடும். ஏற்கனவே அந்த வேலைக்கு தானே உங்கள் வீட்டில் நான் சேர்ந்துருந்தேன். இப்போ அதனால் ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது. சந்தோஷமாக செய்வேன். ரொம்ப நன்றி கன்சிகா. உனக்கு என்ன கைமாறி செய்ய போறேனே தெரியல. நீ என்னையும் என் பிள்ளையும் நல்லா பார்த்துக்கிட்டத, என் பொண்டாட்டி என்னன்னா உன்னையும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கா. முதலாளி அம்மா ஒரு கலிசடை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மண்ணெளி போடுங்க. நான் எப்பவும் போல என்னோட வேலையை செய்கிறேன். குழந்தை பையா வா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புவோம். சரி ஆண்டி. பாவம் கன்சிகா, கீதாவுக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு. அவட்ட பேசவே கூடாது. ஒரு வழியா ஏறி குதிச்சு உள்ள விழுந்துட்டேன். செவிலியரி உள்ள குதிக்கா? இந்த ரப்பர் பந்தை குண்டி இவன் மண்டைய பழக்கேன். அம்மா என் மண்டை. நல்ல மண்டை உடைஞ்சு சாவு. கோல் மூட்டி. எம்மாடியோ. ஏனுங்க பைக்கெட்டுக்கு போலையா? வயக்காட்டுக்கும் போல சுடுகாட்டுக்கும் போல. சும்மா ஏறி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு இதுக்கு மனசு எப்படி கோவப்படுது? மெண்டல் மனசா? ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காது, எரிச்சலா இருக்கு. என்ன நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? யாத்தோட இந்த கிழவனா? இது நம்ம நெட்டவெளி வீட்டுக்கு வந்து சரியான சேட்டை பிடிச்ச கிழவம்ல. இந்த இடத்துல தான் மண்டையில அடி வாங்கி கிடந்து செத்து போயிட்டாருன்னு நினைச்சா என் மாவ கூட காட்டுல போய் ஒளிஞ்சா இந்த ஆளு இருக்கு இங்க வந்தாரு. வாங்க ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன வயலுக்கு போலையாக்கும்? ஆமா ஐயா போவல. மலையம்மா, இந்த அண்ணாச்சிக்கு குடிக்கிறதுக்கு கூழ் கொண்டு வா. கூழ் வேணுமாமே? கூழுல எச்சி துப்பி கொண்டு வந்துருவேன். ஐயா உட்காருங்க. என்ன பேசுறவனுங்கிறது விட்டு கேப்போம். அன்னைக்கு நம்ம மாவளை பத்தி ஏதாட்டு சொல்ல வந்திருப்பாரு. சொல்லுங்க ஐயா. சொல்லதுக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு போலான்னு வந்தேன். மிந்தி ஒரு மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு எரிச்சல் பட்டுக்கிட்டு இருப்போம்ல, இப்போ ரொம்ப மாறிட்டேன். அதை சொல்லதுக்கு தான் வந்தேன். எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. சரிங்க ஐயா. மாற்றம் ஒன்றே மாறாதது. நிறைய டிவி பாப்பீங்களோ? டிவியில போட்டதெல்லாம் சொல்லுதீரு. பொழுது போகலன்னா டிவி பார்ப்பேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்தது நான் கூட என் மாவளை பத்தி எதுவும் சொல்லதுக்கு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். பத்துக்கிடுங்க. நான் தானே ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அதுக்குள்ள உங்க மாவளை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அது போக நான் அந்த மாதிரிலாம் இப்ப கிடையாதுன்னு சொல்ல தானே வந்தேன். உங்க மாவளை பத்திலாம் நான் ஒன்னும் ஆவலாத்தையும் சொல்ல மாட்டேன். சரி, ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன உங்க மாவளுக்கு பேரு நெட்டவழின்னு வச்சிருக்கீங்க? அதுவா, அவளுக்கு நாகவள்ளின்னு தான் நாங்க பேரு விட்டோம். அவ சின்ன பிள்ளையிலேயே நெட்டன்னு கொக்கு மாதிரி இருப்பான்னு எல்லாரும் நெட்டவழின்னு கூப்பிட்டாவ. சர்டிபிகேட்லயும் அப்படியே வச்சுட்டாவ. நானும் விட்டுட்டேன். ஆனா நாங்க வச்ச பேர் என்னவோ நாகவள்ளி தான். நாகவள்ளின்னு பேர் வச்சுக்கிட்டு பேரை மாத்தக்கூடாது, நாகதோஷம் பிடிச்சிரும். என்னையா பண்ண? இம்புட்டு வருஷம் ஆயிட்டு, அவளுக்கு தான் வயசு 30 ஆயிட்ட. இனி என்னத்த மாத்த முடியும்? போறது போட்டும். அப்படியா? சரி நான் போயிட்டாரே. ஐயா கூழு குடிச்சிட்டு போங்க. இல்ல ஒரு அவசர சோழி இருக்கு, போயிட்டாரே. சூப்பரான ஒரு மேட்ரு கிடைச்சிருக்கு. இவ பேரு நாகவள்ளியாம நெட்டவள்ளின்னு மாறி இருக்கு. இத பாபுகிட்ட ஏதாட்டும் மூட்டி விட்டு இதை வச்சு ஏதாட்டும் நான் ஒரு பண்ணாம விடவே மாட்டேன். அவளை பாம்பு மாதிரி ஆட விட போறேன். வந்தாரு, பேசிட்டு உடனே ஓடுதாரு. எதுக்கு வந்தாருன்னு தெரியல. என் மலையம் இங்கதான் ஒளிஞ்சு நிக்காட்டி அவருக்கு ஒரு கூழ் கொண்டு வர முடியாத உனக்கு? ஆமா அவர் முறைக்கு கூழ் வேற ஊட்ட வேண்டியதான். நம்ம மகா விஷயத்தெல்லாம் எதுக்கு சொன்னீரு? அவ பேரெல்லாம் எதுக்கு சொன்னீரு? ஆமா, பெரிய ராணுவ ரகசியம். இந்த கிழமை இதை வச்சு எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்தா சரிதான்.